ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி செஞ்சுருந்தோம். அதை உங்கள்கிட்ட எப்படி நாங்கள் செஞ்சோன்றதை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பண்ணோம். இவ்வளோ சாஃப்டாக உப்பலாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி, ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான பூரி எப்படி செய்யுதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நானும் எங்கள் அண்ணன் வீட்லேயும் ஒன்றா செஞ்சு சமைச்சு சாப்பிட்றலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செய்யலான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் டெய்லியுமே பூரி சாப்பிட மாட்டோம், என்றைக்காவது ஒரு நாள் தான் பூரி சாப்பிடுவோம் ஆயிலுங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம். அதில் கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பூரியாக இருந்தாலும் சரி, சப்பாத்தி செய்கிறதாலும் சரி, ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அண்ட் ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப சூடான தண்ணியை இதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு நானும் மாவு பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் மாவு வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுகிட்டே இருந்தா. அதனால மாவு பிசைஞ்சு எடுத்து எத்தனை உருண்டை வேணுமோ உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஷீட் சப்பாத்திக்காகவே இந்த ஷீட் வாங்கினோம். ஏன்னா எங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அவ்வளோ சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக சுடுறதுன்ற வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வர்றது மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குது. கொஞ்சம் கோணமானலாம் தான் வருது. அதனாலவே இந்த ஷீட் வாங்கி ட்ரை பண்ணோம். இருந்தாலும் எங்களுக்கு அது மாதிரி தெரியல, எப்படி பண்ணுறது தெரியல. நீங்கள் உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் எப்படி போடுவீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்து, இது பூரிங்கிறதுனால சின்னதாக இருந்தால் போதும், சின்ன ரவுண்ட் போதும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கிட்டோம். அண்ட் லெஃப்ட் ஓவர் மாவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் லாஸ்ட்டில் எல்லா மாவும் இந்த மாதிரி திரட்டினதுக்கு அப்புறமா இருக்கிற மீதம் மாவு எல்லாமே, சைட்லேருந்து எடுத்த மாவு எல்லாமே திரட்டி மறுபடியும் ஒரு உருண்டை பிடிச்சி அது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அண்ட் கடைசியாக ஒரு இது மாவில் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு டிசைனாக வரும் இல்லையா, சமோசா ஷேப்பில் கட் பண்ணி எங்கள் பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பூரி எப்போவுமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது கொஞ்சம் சமோசா மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தோணும். அதுக்காகவே போட்டு எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதுவே திரும்பிக்குது. நம்ம அதுவே அதை போட்ட உடனே அதுவே திரும்பிக்குது, நம்ம திருப்ப கூட வேண்டாம். போட்டோன்னு உப்பி திரும்பிக்கிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறின உடனே இந்த மாதிரி பூரி கலர் கொஞ்சம் வெந்த உடனே எடுத்துடலாம். இதில் சாஸோ இல்லை அவங்களுக்கு பிளெயின் குருமா ஊற்றி கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அண்டு பாருங்கள், இது எங்களுக்கு வச்ச மாவு இதுவுமே நல்லா சூப்பராக பொரிஞ்சுக்குது. எவ்வளோ உப்பலாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஹோட்டலில் வாங்குறத விடவும் நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டி எடுத்துட்டோம். எல்லாருமே இன்றைக்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பூரி பார்த்திங்கன்னா இது எங்கள் அண்ணன் பையன்தான். சாஸ் மட்டுமே சாப்பிடுவேன், எனக்கு சாஸ் தான் பிடிக்கும், சாஸ் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பான். பூரி கூட வச்சு ட்ரை பண்ணி பாருடா, எப்படி சுட்டு கொடுத்தாலும் இவங்க சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சுட்டு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்பயுமே அந்த சாஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு பூரி எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்ததும் சாப்பிட்டான். பிடிச்சிருந்தது அவனுக்கு. சாஸ் காலி ஆகிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. சாஸ் காலியான உடனே அவங்களுக்கு பூரி பிடிக்காம போயிடும். சாஸ் இருக்கிற வரைக்கும் பூரி நல்லாயிருக்கும். ஆனால் நல்லாயிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருந்து சாப்பிட்டான். நாங்களும் அப்படியே பட்டாணி குருமா வச்சுட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம்.